Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மார்னிங் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி இந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. சார் இது கூட ஸ்டாக்ஸ் பற்றியும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸ்டாக்ஸ் பற்றி டிசிஷன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணிடலாம். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங்கில் தான் வந்து நிறைய அப்டேட் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மார்னிங் அப்டேட் காத்தாலே பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி தான் ஸ்டாக்ஸை வேணுமா தான் ஒரு நாள் முன்னாடி போட்டலாம் அப்படின்னு டிவைட் பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்ட்ட போட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல் 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணலாம். நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். லைக்ஸ் மேக்ஸிமம் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுனால இன்னும் அது லைக்ஸ் அந்தளவுக்கு வரல. பார்க்கலாம். டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் கிட்டக்கிட்ட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஓகேங்களா. நிஃப்டி 50 வந்து சப்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. அதாவது இங்கே ஓப்பன் ஆனது, இங்கே ஓப்பன் இந்த லெவல் கட் ஆகிட்டு இங்கே வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போய்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்க நிறைய பேர். நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேலிங்கான வியூ கொடுத்துருந்தேன். ஐ திங்க் பேங்க் நிஃப்டியில் சேலிங் வியூ கொடுத்துருந்தேன். சேம் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. நமக்கு வந்து 5 மினிட்ஸில் 200 EMA சப்போர்ட் இருந்ததில் ப்ளஸ் ப்ரீவியஸ் இந்த லெவல் கூட உங்களுக்கு சப்போர்ட் ஒர்க் ஆச்சது. ஓகேங்களா. அதாவது லைவில் நான் சொல்கிறது இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் சொல்கிறது வேறு. லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி ஃப்ரீலையும் சரி சென்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து புக் த ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் ரிட்டர்ன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சார் நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும் நிஃப்டி 50 அப்படின்னீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது சார்ட் அப்படியே தான் இருக்கும். சார்ட்டில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துல வருது. ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டில் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லெவலில். ஓகே, அப்படியே இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபைனல் சப்போர்ட். ஓகேங்களா. இந்த ரெண்டு சப்போர்ட்டில் ப்ரைஸு டச் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டாப்பில் போய்ட்டு பை பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து டாப்பில் போய்ட்டு பை பண்ணலாம், அதுக்கு மேலே கட் ஆகிட்டா அப்படின்லாம் கிடையாது. ஒரு ரீடெஸ்ட்மெண்ட், ஒரு புல் பேக் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் புல் பேக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் டாப்பில் போய்ட்டு பை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான் இருக்கும். எது 17,570 தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சொல்லி நீங்கள் பை பண்ணாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் மேலே டாப்பில் போக சொல்ல பை பண்ணாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும். என்ன ஒன்று, மேலே ஸ்விங் லோ ஏதாச்சும் உங்களுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரேட் எடுக்கலாம். அதாவது ஒரு இந்த மாதிரி மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லோ வந்து ஸ்டாப் லாஸாக போடலாம். ஆனால் அதுவரை மேலே போக ஸ்ட்ரெயிட்டாக மேலேயே போயிட்டுருக்குது அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஓகே, என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக ஓப்பன் ஆனால் கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். ஓகேங்களா. இந்த சப்போர்ட்லாம் தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து சேலிங்க்கான வியூ பார்க்கணுமே தவிர நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து சேலிங்லாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஒன்லி பையிங் வியூ இருங்க. ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது, அது நோ டவுட். மார்க்கெட் நெகட்டிவ்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சப்போர்ட் எடுத்தால் உண்டு. நான் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு மேலே போயிடும் அப்படின்னு சொல்ல வரலைங்களே. அதாவது இதுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகாத வரையிலும் நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சேலும் எடுக்கக்கூடாது. சேல் எங்கே எடுக்கணும்னா லோ கட் ஆகட்டும், ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் என்ன வருது, 17,590 600 ஃபஸ்ட் லெவலில். ரெண்டாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,520.
இது ரெண்டாவது லெவல். நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 2 லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இந்த 2 லெவல்லாம் தாண்டி கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஓகே ஓப்பன் ஆகட்டும், ஆனால் க்ளோசிங் கொடுக்கணும். ஓகேங்களா, 17,480 அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் ஏரியா இதில் பாருங்கள், பயங்கரமான சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே சப்போர்ட் ஏரியா தான் உங்களுக்கு. ஸோ 17,500 வரலுமே சப்போர்ட், நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு நிற்குதா இல்லை அந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே போதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். சேல் அண்ட் பை வந்து கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே இந்த 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 சப்போர்ட்லாம் இருக்குங்க, இந்த சப்போர்ட்லாம் கட் ஆனோடனே இமீடியேட் உங்களுக்கு இந்த லெவல் கிடைக்கும். இல்லை சார் நான் வந்து இப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஆகுது, சேல் அண்ட் பைக்கான வியூ பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் கிடைச்ச லோ ஃபார்மேஷன் தான் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த ஓப்பன் ஃபேஸில் தாண்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்ல மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய மார்னிங் அப்டேட் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. முதல்ல பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளே வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஆல்ரெடி லெவல் வந்து ட்ராப் பண்ணி வச்சுட்ருக்காங்கள. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 39,400, செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 39,000. இது வந்து ரெண்டாவது லெவல், இது வந்து ஃபஸ்ட் லெவல். இந்த 2 லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு லோயரில் ஃபார்மேஷன்னா நீங்கள் இந்த லெவலில் ப்ரைஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். இல்லை இந்த இதில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நேற்று பேங்க் நிஃப்டி சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் நேற்று லெவலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தது. இந்த இதில் சப்போர்ட் எடுக்கும், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதாவது இங்கே சேல் பண்ணுங்கள், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னது நான் பேங்க் நிஃப்டியில் சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இதுதான் அது ப்ரைஸ் இந்த மாதிரி போகும். இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப மேலே போச்சு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ்க்கு நேரம் ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த மூமெண்ட்டை என்னால் வந்து கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா வந்து மார்னிங் ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அது திரும்ப நான் அந்த வந்து பை எடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாம் பண்ணாமல் திரும்ப பை எடுத்துருப்பாங்க. திரும்ப சப்போஸ் ஒரு ப்ரைஸ் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இதில் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து வந்து அவங்களுடைய எஸ்எல்லாம் ட்ரிகராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தட் ட்ரேட் வந்து இது மாதிரி போகணும் யாரும் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துல வந்து செல்லிங்கான வியூ தான் பார்த்துருப்பாங்க. பாதி தூரத்தில் செல்லிங், ஏன்னா நல்ல ஒரு ஃபாலு, ரீடெஸ்ட்மெண்ட்டு, அகைன் ஃபால், இந்த மாதிரி வியூ தான் இருந்திருக்குமே தவிர ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு தான் கீழே வரும் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் இருந்திருக்காது. ஓகேங்களா, எது லாஜிக்காக அதை தான் நம்ம பேச முடியும். சும்மா இது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துச்சு, நம்ம இவ்வளோ தூரம் போய் வந்திருக்கோம், நம்ம கணிச்சிருப்போம் அப்படின்லாம் வந்து பக்காலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்று இப்போ இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, இந்த லெவல்னா ஓகே இது எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்ம ஒரு ரியலாக எதிர்பார்க்க முடியும் தவிர அப்படியே நம்ம எல்லா லெவலையும் நம்ம பர்ஃபெக்டாக கணிக்க முடியும் அப்படின்றதுலாம் வந்து சான்ஸே கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.